ஹலோ விவாஸ், இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவலுங்க. அதாவது என்னுடைய குடும்பத்தை பற்றி சிலர் கற்பனை கதைகள் உருவாக்குகிறாங்க, அவங்களுக்கு என்னுடைய பதில் இதுதான் அப்படின்னு முதலமைச்சர் விஜய் அவருடைய மகன் அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனாக சில விஷயங்களை பேசியிருக்காரு. அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலமைச்சர் விஜய் மற்றும் அவருடைய மனைவி சங்கீதா இருவருக்குமே இடையில் விவாகரத்து பிரச்சனை சில மாதங்களாகவே பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. இதனால் விஜய் பற்றி பல விமர்சனங்களும் எழுந்தது. அதே நேரத்தில் அவர் மகன் இயக்கிய ஜிக்மா படத்தின் ப்ரமோஷனில் விஜய் பற்றி பேசுவாரா, என்ன பேசுவார் அப்படின்னு பலரும் எதிர்பார்த்திருந்த நிலையில் விஜய் பற்றிய சர்ச்சைக்கு எல்லாம் அவர் பதிலடி கொடுத்திருக்கார். சமீபத்தில் பேட்டியில் ஜேசன் சஞ்சயிடம் தங்களை பற்றியும் தங்கள் குடும்பத்தை பற்றியும் இணையத்தில் வரக்கூடிய கருத்துக்களை படிப்பீர்களா என்ற கேள்விக்கு என்னுடைய படம் பற்றியோ அல்லது குடும்பத்தை பற்றியோ இணையத்தில் வரும் கமெண்ட்டுகளை நான் படிப்பேன். அதில் என்னுடைய படைப்பை இன்னும் சிறப்பாகும் வகையில் இருக்கக்கூடிய நல்ல விமர்சனங்கள், ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் இருந்தால் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வேன். ஏனென்றால் நாம் உருவாக்குகிற கலைப்படைப்புகள் மக்களுக்காகத்தான். அதே நேரத்தில் தனிப்பட்ட முறையில் என்ன தெரியாமல் சிலர் கற்பனையாக நிறைய கதைகளையும் ஒரு இமேஜையும் உருவாக்குகிறாங்க. அது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயம். அதுக்காக நான் செயற்கையாக வேறு ஒரு இமேஜை உருவாக்கவோ யாரையும் திருப்திப்படுத்துவதற்காக வேறு மாதிரி நடிக்கவோ விரும்பவில்லை என்று தெரிவித்திருக்காரு. அதோடு நான் உண்மையாகவும் நானாகவும் இருந்தால் அதை மக்கள் கண்டிப்பாக உணர்வார்கள். உண்மைக்கு எப்போதுமே தனி மதிப்பு இருக்கிறது என்று கூறியிருக்கார். ஏற்கனவே சில மாதங்களாகவே விஜய் அவருடைய மனைவி மற்றும் குழந்தைகளை பிரிந்து வாழ்ந்து வருகிறார். குழந்தைகள் விஷயத்தில் அவர் தலையிடுவதே இல்லை, பிள்ளைகள் எல்லோருமே அம்மா பக்கம் போய்விட்டார்கள் என்று பல வதந்திகள் பரவி வந்தது. அதற்கும் பதில் கொடுக்கும் வகையில் சஞ்சய் பேசியிருக்கார். எங்கள் குடும்பத்திற்காக மக்கள் காட்டும் அன்பை பார்க்கும்போது நான் ரொம்பவே பாக்கியசாலி அப்படின்னு உணர்கிறேன். அந்த அன்புக்கும் நம்பிக்கைக்கும் தகுந்த மாதிரி வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம் என்று சஞ்சய் கூறியிருக்கார். அதோடு என்னுடைய அப்பா நான் சினிமாவுக்கு வருகிறேன் என்று சொன்னதும் நீ என்ன செய்யணும்னு நீயே முடிவு பண்ணு, எந்த உதவி வேண்டுமானாலும் நான் இருக்கேன், ஆனால் ஒரு விஷயத்தை தொடங்கிட்டா அதில் முழு அர்ப்பணிப்புடன் இரு என்று அட்வைஸ் பண்ணினார் என்று சஞ்சய் கூறியிருக்கார். அதுபோல நான் சினிமாவுக்கு வந்த காரணம் அப்பாவை காப்பி பண்ணணும், அவரை விட பெரிய ஆளாகணும் அல்லது அப்பாவின் பெயரிலேயே வாழணும் என்பதற்காக நான் வரல. எனக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கணும் என்பதற்காகத்தான் இந்த துறைக்கு வந்தேன் என்று அவர் போல்டாகவே பேசியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் விஜயின் அரசியல் வெற்றி பெற்ற அவர் பேசும்போது அப்பாவின் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி எங்கள் குடும்பத்திற்கு பெருமை. அப்பாவின் வெற்றி எங்களுக்கு மகிழ்ச்சியை மட்டும் கொடுக்கவில்லை, அதே நேரத்தில் அதிக பொறுப்புகளையும் கொடுத்திருக்கிறது. மக்கள் அப்பா மீது வைத்திருக்கக்கூடிய மரியாதையை பார்த்த பிறகு நாங்களும் அதற்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வு எங்களுக்கு வந்திருக்கிறது என்றும் கூறியிருந்தார். ஜோசப் சஞ்சய் சிக்மா படத்தின் ப்ரமோஷனில் என்ன பேசுவார், விஜய் பற்றி பேசுவாரா இல்லையா என்று பலரும் எதிர்பார்த்திருந்த நிலையில் அப்போது அப்பாவை பற்றி அவர் பெருமையாக பேச அதை விஜய் ரசிகர்களும் தொண்டர்களும் அதிகமாக ஷேர் செய்து சஞ்சயை தற்போது பாராட்டி வருவதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் விஜயின் மகனும் இயக்குனராக அறிமுகமாக இருக்கக்கூடிய ஜேசன் சஞ்சய் அளித்த பேட்டிகள் சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. இதுவரை விஜய் பற்றி பெரிதாக பொதுவெளியில் பேசாத ஜேசன் சஞ்சன் தற்போது தனது முதல் படமான ஜிக்மா படத்தின் ப்ரமோஷனில் மனம் திறந்து பேசியிருக்கார். அதில் தன்னுடைய அப்பா தனக்கு கொடுத்த அட்வைஸ் மற்றும் அம்மாவின் சப்போர்ட் போன்றவற்றையும் அவர் ஓப்பனாகவே பேசியிருந்தார். சமீபத்திய பேட்டியில் ஜேசன் சஞ்சய் பேசும்போது நான் சினிமாவுக்கு வரப்போகிறேன் என்று சொன்னபோது அப்பா எந்த ஒரு வேலை செய்தாலும் சரி, ஆனால் அதற்கு முழு முயற்சியும் எடுக்க வேண்டும், உன்னுடைய முழு உழைப்பையும் அதற்காகவே போட வேண்டும், அந்த ஒழுக்கம்தான் முக்கியம் என்று அட்வைஸ் பண்ணார். சமீபத்தில் கூட என்னிடம் உனக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் கேளு என்று சொன்னார். ஆனால் அதோடு இன்னொரு விஷயத்தையும் சொன்னார். நான் எதையும் உன்னிடம் திணிக்க மாட்டேன், உனக்கு என்ன தேவை என்று நீயே சொல்லணும், ஏன்னா உனக்கு என்ன வேணும் என்ன
வேண்டாம் அப்படின்னு உனக்குத்தான் சரியாக தெரியும் என்று சொன்னார். இந்த வார்த்தைகள் தான் இன்று வரை எனக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கையை கொடுத்தது என்று பெருமையாகவே பேசியிருக்கார். மேலும் தன்னுடைய குடும்பத்தை பற்றி பேசும்போது, நான் சினிமாவிற்கு போக போகிறேன் என்று அம்மாவிடம் சொன்னபோது அவங்களும் எனக்கு மோட்டிவேஷன் தான் பண்ணினாங்க. நீ எது செஞ்சாலும் பெஸ்ட்டாக செய்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு என்னுடைய தங்கச்சியும் முழு சப்போர்ட்டு தான். ஆரம்பத்தில் நாங்கள் ஒன்றாக இருக்கும்போது அடிக்கடி சண்டை போடுவோம். இப்போ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு மேலே அவ தான். எல்லா விஷயத்தையுமே என் தங்கச்சி கிட்ட ஷேர் பண்ணுவேன். என்னோட தங்கச்சி ஒரு சினிமா விரும்பி, அதனால் நான் என் படத்தின் கதையை கூட முதல்ல அவளிடம் தான் சொன்னேன் என்று தன்னுடைய தங்கை பற்றியும் பேசியிருக்காரு. அதே போல் ஜேசன் சஞ்சய் விஜயின் மகன் அப்படிங்கிறதுனால அவர் நடிகராக அறிமுகமாவார் என்று பலரும் எதிர்பார்த்த நிலையில் அவர் தன்னுடைய தாத்தா போல கேமரா முன்பு நிற்பதை விட கேமராவுக்கு பின்னால் இருந்து கதைகளை சொல்ல வேண்டும் என்பதையே தேர்வு செய்திருக்கார். அதோடு தான் சினிமாவிற்கு வந்த விஷயத்தை பற்றி ஜேசன் பேசும்போது, நான் சினிமாவுக்கு வந்தது அப்பாவை காப்பி பண்ணவோ அவரை விட பெரிய ஆளாகணும் என்றோ அல்லது விஜயின் மகன் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காகவோ நான் சினிமாவுக்கு வரல. எனக்கான வேலையை நான் செய்யணும். இப்போதைக்கு எனக்கு சினிமா பிடிச்சிருக்கு, அதனால் அதில் முழு கவனத்தை செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். மேலும் தன்னுடைய அப்பாவின் அரசியல் வெற்றி பற்றி பேசும் பொழுது, அப்பாவின் வரலாற்று வெற்றி எங்கள் குடும்பத்திற்கே பெருமையை கொடுத்திருக்கிறது. அப்பாவிற்கு மக்கள் கொடுக்கக்கூடிய அன்பையும் ஆதரவையும் பார்க்கும் பொழுது எங்களுக்கும் அதிகமான பொறுப்புகள் இருக்கிறது. பாதுகாப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு புரிகிறது என்றும் அந்த பேட்டியில் அவர் பேசியிருக்கார். சஞ்சய் எப்போது பேசுவார் என்று எதிர்பார்த்திருந்த ரசிகர்களுக்கு அவர் இவ்வளவு மெச்சூராக பேசுவது ஆச்சரியத்தை கொடுத்திருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டுமின்றி நடிகர் விஜயின் மகனும் இயக்குனருமான ஜேசன் சஞ்சய் தனது முதல் படமான ஜிக்மா திரைப்படத்தின் ப்ரமோஷனுக்காக கொடுத்த பேட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதத்தில் பேசுபொருளாகி வந்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக பலரும் எதிர்பார்த்தது போல எந்த சர்ச்சைக்கும் இடம் கொடுக்காமல் தன்னுடைய அப்பா விஜய் பற்றி பெருமையாகவே பேசியது ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. இதற்கு இடையே நடிகை த்ரிஷா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வெளியிட்ட ஒரு பதிவு தற்போது இணையத்தில் வேகமாக வைரலாகி வருகிறது. ஒரே நேரத்தில் பேசப்படுவதால் இரண்டையும் இணைத்து சோசியல் மீடியாவில் பலரும் பலவிதமான கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர். ஜேசன் சஞ்சயிடம் ஹாலிவுட் நடிகர் ஜேசன் ஸ்டேதம் உங்களை ஹாலிவுட் படம் இயக்க அழைத்தால் இந்தியாவில் இருந்து யாரை கூப்பிட்டு போவீங்க என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு என்னுடைய முதல் சாய்ஸ் என்னுடைய அப்பா தான், நல்ல காம்பினேஷனாக இருக்கும் என்று எந்த தயக்கமும் இல்லாமல் பதிலளித்தார். அதோடு நான் சின்ன வயதில் இருக்கும்போது அப்பாவுடன் ஷூட்டிங்க்கு போவேன். அப்போது எனக்கு சினிமா மீது ஆர்வம் வந்தது. பிறகு பைலட்டாக வேண்டும் என்று நினைத்தேன். அதற்கு பிறகு கிரிக்கெட் வீரராக வேண்டும் என்று நினைத்தேன். அப்பாவுடன் சேர்ந்து கிரிக்கெட் பார்த்திருக்கேன் அப்படின்னு பழைய நினைவுகளையும் பகிர்ந்து கொண்டார். ஜேசன் சஞ்சயின் இந்த பேட்டியை பார்த்த ரசிகர்கள் எவ்வளவு சர்ச்சைகள் வந்தாலும் அப்பாவை பெருமையாகத்தான் பேசுகிறார். அப்பா மீது இருக்கக்கூடிய பாசம் ஒவ்வொரு வார்த்தைகளிலையும் தெரிகிறது என்று கூறி வருகிறார்கள்.